நான் டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற நேரத்துக்கு ஊருக்கு லீவுக்கு வந்த ஆர்மி பர்சன் அனில் பாய் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் படுத்தி விட்டாங்க. என்னுடைய இப்போதைய சுச்சுவேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபன் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். யார் அடிச்சு பிடிச்சி ஓடினாலும் இந்த வாட்டி நிதானமாக ஓடி கம்ப்ளீட் பண்ணிக்கலான்றது தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரேஸ் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே வேகம் காமிச்சா முடிஞ்சிடும்ன்ற மனநிலையில் வந்துட்டேன். நம்ம ஃபோக்கஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுலேயே மட்டும்தான் இருந்துச்சு. கடைசியாக 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுற நேரத்துக்கு ஒரு புள்ள ரொம்ப தத்தளிச்சு ஓடிட்டு இருந்ததை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக விட்டுறாதமாக அடிச்சு பிடிச்சி ஓடுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறதுக்கு ஆரம்பித்தேன். வெறித்தனமாக ஓட ஆரம்பித்த ஒரு 2 மினிட்ஸ்லேயே என் வயிற்ற டவலில் பிழிகிற மாதிரி யாரோ பிழிஞ்சது மாதிரி இருந்துச்சு. ரோட்டில் விழுந்தா ஆட்கள் சேர்ந்துருவா, அதனால ஒரு சந்தை அந்த பக்கத்தில் விழுந்து புரண்டு வாமிட்லாம் பண்ணிட்டு விட்றாதடா விவேக்கு கம்ப்ளீட் பண்ணிருன்னு தோணுச்சு. நிற்கிறது கூட முடியாமல் பக்கத்து மெடிக்கல் ஷாப் அக்கா கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் போய் கேட்டா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லி என்ன ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப தத்தளிச்சு ஃபினிஷிங் பாயிண்ட் ரீச் பண்ணி தண்ணி குடிச்சு ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் சொல்லனா நான் அதில் விழுந்திருப்பேன்னு சொல்லி நீங்கள் ஏன்னா என்ன மோட்டிவேட் பண்ணி பாத மாதிரி ஓடினீங்கன்னு கேட்டு என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டா.